நான் நல்லா இருக்கிறேன். சுவையான கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தேவையானது பூண்டு, ஆயில், கடுகு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கருவாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம்ப்பா. ஆயில் போட்டுக்கலாம். கடலை எண்ணெய் இது, ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம்மா. முழு பூண்டும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிடலாம். பூண்டோட ஸ்மெல்லு கமன்னு வாசனையாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிச்சுப்பா. தக்காளி போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம்ப்பா. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக வறுக்கிறதுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள், இப்படியே தக்காளி வதங்கட்டும்பா. அதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுக்கலாம். இப்படி கருவாடை அலசிக்கலாம்ப்பா. கருவாடை அலசி வச்சுப்போம். லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் போட்டோன்னா கவுச்சி வாசனை வராது. கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு கருவாடு மீனை நல்லா வாஷ் பண்ணிடணும். இதுமாதிரி வாஷ் பண்ணிட்டாலே கவுச்ச ஸ்மெல் வராது. இல்லைன்னா நம்ம எப்படி தான் வச்சாலுமே வாசனை வரும். ஏண்டா வாசனை வருதுன்னே தெரியாது. அலசியாச்சு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அரிஞ்சிக்கலாம்ப்பா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா இது போட்டுருவேன். காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தான் போடுறேன் நான். உங்கள்கிட்ட எண்ணெய் காய் போட்டுக்கணும். முள்ளங்கி போடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போடலாம். சூப்பராக இருக்கும். என்கிட்ட இந்த காய் தான் இருக்கும். நான் இது வரைக்கும் சேர்த்துக்கணும். கருவாடு நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இந்த புளி கரைச்சல் இருக்குது. லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். புளி, மிளகாத்தூள் போட்டுக்கலாமா. 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் நல்லா வச்சு வாசனை போகணும். தண்ணி ஊற்றிக்கலாமா. கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறம் புளி
புளி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சிக்கலாம்ப்பா. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் புளி சாப்பிட மாட்டாங்க, புளிப்பு. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணால் சேர்த்துக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் சைஸ் தான் எடுத்தேன். புளி ஊற்றிக்கலாம்ப்பா. குழம்பு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. புளி ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் டேஸ்ட்டாக இருக்குமா? ஓகே, எனக்கு உப்பு புளி காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. கரெக்டாக குழம்பு சூப்பராக கொதிக்குதுப்பா. வந்து கருவேடு போட்டுடலாம். வந்து கருவேடு போட்டுடலாம். குழம்பு கொதிச்சிச்சுப்பா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக கொதிக்குது. கருவேடு சூப்பராக தெரியுது. நல்லாவே சுண்டிடுச்சு குழம்பு. கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஆம்லேட் ஒன்று இதில் ஒரு அரை வெங்காயம், ஒரு அரை பச்சை மிளகா, லைட்டாக சால்ட்டு தேவையான அளவு, ஆயில் போட்டேன் கல்லில். ஒரே ஒரு ஆம்லேட் என் பையனுக்காக. ஆயில் காஞ்சிச்சு. ஆம்லேட்டு திருப்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணுறேன். தர்ஷன் சாப்பிட்றியா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இவர் தாங்க நம்ம கேமராமேன். எப்படி இருக்காருன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆள். இவர் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுவார். சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கருவாட்டு குழம்புப்பா, சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது சாப்பாடு. நீங்களும் ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.